ஆன்மீகத்திற்கும் நாம் செய்யும் தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு நாம் செய்யும் தொழில் ஆன்மீகத்தில் எந்த வகையில் எந்த அளவுக்கு தாக்கம் செய்யும்? ஆன்மீகம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்குதாங்க. சுவாமி சொன்ன வார்த்தைகள் ரொம்ப எளிமையான வார்த்தைகள். வாட் எவர் ஹேப்பன்ஸ் பை தி வில் ஆஃப் மை சுப்ரீம் ஃபாதர். சொன்னது அவர் தானே. எதெல்லாம் நடக்குதோ அத்தனையும் ஆண்டவனுடைய விஷத்தை அந்த விஷத்தில் தான் நடக்குது. அவருடைய விருப்பப்படி தானே நடக்குது. இதில் ஆன்மீகம் அல்லாத நிலை, ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வியாபாரங்கள் ஏன் பிரிக்கணும்? என் வியாபார தர்மம் அது ஆன்மீகத்துக்குள்ள அடக்க இல்லையா? வியாபாரம் பண்ணி எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, பவனை அடைஞ்சிருக்காங்க. மீராபாய் ஒரு அழகாக சொல்லுவாள், நான் கிருஷ்ணனை வாங்கிட்டேன், விலை கொடுத்து வாங்கிட்டேன். சிலவங்க சொல்கிறாங்க ரொம்ப சீப்பாக வாங்கிட்டேன்னு, சிலவங்க சொல்கிறாங்க ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு. அது வியாபாரம் மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ இது வியாபாரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. வியாபாரம்னா என்ன? கொடுக்கல் வாங்கல் இல்லையா? நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, கொடுத்து சில இதை வாங்குறீங்க. அதே மாதிரி இது ஆன்மீகமும் என்ன? நீங்கள் உங்களை கொடுக்குறீங்க, ஆண்டவன் தன்னை கொடுக்குறான். எல்லாம் கொடுக்கல் வாங்கல் தானே. நீங்கள் உங்களை கொடுத்து பாருங்கள், நீங்கள் எதை ஆகுறீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடியது ஆண்டவன். நீங்கள் கொடுக்கக்கூடியது சின்ன ஒரு பொருள், ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பொருள். ஆனால் கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு நம்ம பெரிய பொருள் தோன்றது அடுத்தவனுக்கு சின்ன பொருளாக தோணும். ஆனால் ஆன்மீகங்கிறது தனியாக பிரிக்கப்படாத ஒன்று. அது அத்தனையும் அடக்குனது. நீங்கள் பார்த்துருக்கலாம், திருக்குறளில் பார்த்துருக்கலாம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எல்லாமே அந்த புக்கில் வந்திருக்கும். எதுவுமே அதை கடந்து கிடையாது. ஒரு ஞானி தான் எழுதினார் காமசூத்திரத்தை, ஒரு ஞானி தான் எழுதினார் அர்த்த சாஸ்திரத்தை. இந்த மாதிரி ராஜ்யை நடத்தக்கூடிய ஒரு அரசியல் பற்றி சொன்னது ஒரு ஞானி. காம இதில் அந்த லீலைகளை பற்றி சொன்னதும் ஒரு ஞானி. கிருஷ்ணனுடைய அத்தனை விதமான லீலைகளை பற்றி விவரித்து சொன்னது ஒரு ஞானி இல்லையா? யுத்தங்களை பற்றி போதிக்கிறது ஒரு வேதமே போதிக்குது. யுத்த தளவாடங்கள் எப்படிலாம் இருந்தது, எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு வேதமே போதிக்குது. நம்ம வணங்கக்கூடிய வேதங்கள். இன்னும் ஒரு சில வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, இன்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வருது. சில புராணங்கள் சொல்லுது, கருட புராணமா அதோ சில புராணங்கள் சொல்லுது. இப்படி எல்லாமே உங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே அடக்கணும். ஆன்மீகத்துக்கு புறம்பாக ஒன்றுமே கிடையாது. சகலமும் ஆன்மீகம். எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர், மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். எளிமையாக சாமி சொல்லிட்டு போனாங்கள்ல, அத்தனையும் ஆண்டவனில் அடக்கம். அத்தனையும் ஆண்டவ ஸ்வரூபங்கள். இந்த வியாபாரங்கள் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் ஏது? இங்கிருந்து பொருள் அங்கே போய் அங்குள்ள பொருள் இங்கே வரலன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு ஒரு தீவில் என்ன கிடைக்கும்? அரிசியும் கோதுமையும் கிடைக்காதுல்ல, அது இன்னொரு இடத்துலேருந்து வரும். அங்கே நீர்நிலைகளே இல்லைன்னா அங்கே மீன்களோ மற்ற நீர்வாழ் பிராணிகளோ எங்கேருந்து கிடைக்கும்? அந்த தீவிலிருந்து போனால் தான் கிடைக்கும். ஸோ இந்த வணிகம் இருந்தால் தானே ஜீவராசிகள் வாழ முடியும். இந்த ஜீவராசிகள் எல்லாம் வாழ்கிறதுக்கு ஒரு நோக்கம் வேண்டியிருக்குல்ல. இந்த நோக்கம் என்ன? எதையோ தேடுதல் தானே அதனுடைய நோக்கம். எதை தேடி போகிறோம்? இந்த இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வாஸ்கோடகாமா எப்படியோ வந்துச்சேன்னால ஒரு சுபிட்சமாக ஒரு நாடு இருக்குன்னு. கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கண்டுபிடிச்சான்ல. இந்த தேடல்லாம் எங்கிறது வந்துச்சு? வாணிகத்துக்காக வந்துச்சு, வாணிபத்துக்காக வந்துச்சு, இன்னும் ஆன்மீகத்துக்காக வந்துச்சு. இந்த இடங்கள்லாம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அலெக்சாண்டர் தேடி தேடி அலைஞ்சு ஒவ்வொரு நாடாக பிடிச்சிட்டு வந்தான். கடைசியில் அவனுக்கு கிடைச்சது என்ன? இந்த ஆன்மீக அனுபவங்கள் தானே. ஒரு ஞானி தடுத்து நிறுத்தினார் அலெக்சாண்டரை. அந்த சின்ன நதியை தாண்டி வராத அளவுக்கு
ஒரு ஞானி தடுத்து நிப்பாட்டுறார். ஒரு விவேகானந்தர் அங்கே வந்து அமெரிக்காவில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார். ஒரு யோகானந்த ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். ஒரு கிருஷ்ணா கான்சியஸ், இஸ்கான், அவங்க ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க அங்கே. ஸோ இது எல்லாம் ஏற்படுத்திட்டு வந்ததுனால இந்த உலகம் இன்னும் வீட்டுக்கு வீடு சண்டை வராமல் இருக்கு. இப்போ நாட்டுக்கு நாடு தான் சண்டை நடந்துகிட்ருக்கு, வீட்டுக்கு வீடு கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஆன்மீகத்தில் சேர்க்க தானே. ஸோ இந்த வாணிபம், இந்த பிஸ்னஸ், இது எல்லாமே ஏற்படுத்தினது எல்லாம் காரணம் என்னென்னா இந்த ஆன்மீகத்தில் போய் அடைக்கலமாக தான். எல்லாம் எங்கேருந்து வருது, எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த பரம்பொருளிலேருந்து வர்றது தான், பரம்பொருள்கிட்டே போய் சேர்றது தான். இந்த பாதையில் நீங்கள் நானும் குறுக்க வர்றோம், நமக்கு வேண்டிய தண்ணியை எடுத்து குடிச்சிக்கிறோம். ஒரு நதி மாதிரி தான். அந்த நதி மலை உச்சியிலேருந்து வருது, பயன்படுத்திக்கிறோம், விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம், கடலில் போய் சேருது, மறுபடியும் வந்து ஒரு வெப்பநிலையில் வந்து மேகங்களாக போகுது, மறுபடியும் மழை பெய்யுது, மறுபடியும் நீராக வருது. ஒரு சைக்கிள் தான். ஸோ ஆன்மீகங்கிறது வந்து மனித வாழ்க்கையை கடந்தோ இல்லாட்டா வேறு எதையும் கடந்தோ இல்லை. ஆன்மீகம் அனைத்தையும் உள்ளடக்கியது. வியாபாரமும் அதுக்குள்ளே அடக்கும், காமமும் அதுக்குள்ளே அடக்கும், அறங்களும் அதுக்குள்ளே அடக்கும், பக்தியும் அதுக்குள்ளே அடக்கும், சகலமும் அதுக்குள்ளே அடக்கும். அதனால தான் சாமி சொன்னது, நத்திங் இஸ் ராங் இன் திஸ் வேர்ல்டு. எதுவுமே இந்த உலகத்தில் தப்பு கிடையாது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் டன் பை மை ஃபாதர். எல்லாமே என் தந்தையால் செய்யப்பட்டது. என் தந்தை ஒரு நாளும் தவறு இழைக்க மாட்டார். மை ஃபாதர் கேன் நாட் கமிட் எனி மிஸ்டேக் அட் ஆல். சொன்னது அதனால தான். அதனால் ஆன்மீகத்தை மட்டும் தயவுசெய்து பிரிக்காதீங்க. அது பிரிக்க முடியாத ஒரு வஸ்து, பிரிக்க முடியாத அந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை எப்படி பிரிப்பீங்க? இந்த எம்டினஸ் எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத ஒரு வஸ்து. ஸோ ஆன்மீகம்னு தனியாக ஒன்று கிடையாது. ஆன்மீகத்துக்குள்ளே அத்தனையும் அடக்கும்.